வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். சன் டிவியின் இரவு 9:30 மணி ஸ்லாட் ராதிகாவின் ராடா நிறுவனத்தின் வசம் இருந்தது. சந்திரகுமாரி சீரியலின் சொதப்பலால் இப்பொழுது சந்திரகுமாரி மாலை 6:30 மணிக்கும் லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் இரவு 9:30 மணிக்கும் ஒளிபரப்பாகி வருகிறது. இப்போ லக்ஷ்மி ஸ்டோர் சீரியல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதற்கான காரணத்தையும் ஒரே சேனலில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற வெவ்வேறு சீரியல்களுக்கு இடையேயான போட்டியை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் டிஆர்பியில் தொடர்ந்து நல்ல இடத்தில் இருந்து வருகிறது. ஆரம்பத்தில் மெதுவாக நகர்ந்த திரைக்கதை சகுந்தலா தேவி வந்த பிறகு விறுவிறுப்பாகிவிட்டது. சில எபிசோட் வராமல் இருந்த மகாலட்சுமி, சந்திரகுமாரி, ராதிகா 2 மாதம் சீரியலை விட்டு வெளியேறிய பின் மாஸ் என்ட்ரியில் வந்திருக்காங்க. கூடவே ரிவெஞ்சும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக இரவு 9:30 மணி ஸ்லாட்டை பிடிச்சாச்சு. இனி அடுத்து டிஆர்பியில் கவனம் செலுத்தணும். இல்லைனா மறுபடியும் இந்த 9:30 மணி ஸ்லாட் கையை விட்டு போயிடும்னு ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் டீம். அவங்க இப்போ தனக்கு போட்டியாக நினைக்கிறது நாயகி சீரியலை தான். ஏன்னா சன் டிவிலேயே டிஆர்பியில் நம்பர் 1 நாயகி தான். நாயகி சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. லக்ஷ்மி ஸ்டோர் சீரியலுக்கும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கணும்னா ஒவ்வொரு எபிசோடும் விறுவிறுப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் ஒளிபரப்பாகிட்டு இருக்க நேரம் அனைத்து ரசிகர்களும் சன் டிவியை வாட்ச் பண்ணிட்டு இருக்க நேரம். ஸோ அதுக்காகவே இப்போ இந்த சீரியலோட திரைக்கதை விறுவிறுப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. என்ன இருந்தாலும் நாயகி சீரியலோட ரெக்கார்டை இது வரைக்கும் லக்ஷ்மி ஸ்டோர் சீரியலால் பிரேக் பண்ண முடியலை. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. ராடா நிறுவனமாகட்டும் விகடன் நிறுவனமாகட்டும் தங்களுக்கென தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவர்களின் சீரியல்களுக்கு ரசிகர்களிடம் வரவேற்பு கிடைத்ததற்கு அதுவும் ஒரு காரணம். ஆனால் லக்ஷ்மி ஸ்டோர் சீரியலின் தயாரிப்பு நிறுவனமான அவ்னி தயாரிப்பு நிறுவனத்திற்கு அது இல்லை. ஸோ ஒவ்வொரு எபிசோடையும் ப்ரமோஷன் பண்ண வாய்ப்பில்லை. ராதிகா மறுபடியும் இரவு 9:30 மணி ஸ்லாட்டை கைப்பற்ற இந்த 2 மாத இடைவெளியில் சென்றுள்ளதாகவும் எப்படியும் மறுபடியும் இரவு 9:30 மணி ஸ்லாட் கைமாறும் எனவும் செய்திகள் வந்துள்ளது. லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் இந்த ஸ்லாட்டை தக்க வைத்து கொள்ளுமா, நாயகி சீரியலை போட்டியில் வீழ்த்துமா என பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது டிஆர்பியில் மற்ற சேனல்களுடனான போட்டி நடந்து வரும் நிலையில் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் ஒவ்வொரு சீரியல்களுக்கும் இடையே போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.